கன்றுக்குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கன்றுக்குட்டிக்கெல்லாம் ரொம்ப சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது பாட்டுக்கு நடக்கும், அது பாட்டுக்கு தன்னுடைய தாயை தேடி போயிடும். ஆனால் மனிதர்களுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்போ நம்ம யாராவது ஏதாவது ஒன்று சரியாக பண்ணாட்டி நம்ம ஒன்று கேட்போம், சாப்பிட தெரியுமா கேட்குறோம்ல. ஆனால் அந்த சாப்பிட்றத கூட நம்முடைய அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய செய்தி. அப்போது ஒரு சரியான செயலை, ஒரு உயர்ந்ததான செயலை, ஒரு தேவையான ஒரு செயலை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களை நம்ம யாருன்னு சொல்கிறோம்? பெரியவர்கள். நம்ம அவங்கள பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் யார் பெரியவங்க? ஆசிரியர்கள் தான் பெரியவர்கள். அந்த ஆசிரியர்களுக்கு நம்ம எப்படி மரியாதை செய்வோம்? அவங்க சொல்றத முதல்ல கேட்கணும், அதுதான் மிகப்பெரிய மரியாதை அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த ஆசிரியர்கள் எதையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு திருக்குறளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இப்போ நம்ம ஏற்கனவே கற்க கசடர பேசணும் இல்லையா, இந்த கற்க கசடரில் ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்றத உங்களுடைய துணை முதல்வரே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு, உண்மைதானே? இந்த கற்க கசடர அப்படின்ற அந்த 2 வரியில 7 சொற்களுக்குள்ள எங்கேயுமே துணைக்காலே இருக்காது. ஒரு தடவை நீங்க யோசிச்சு பாருங்க மனசுக்குள்ள. காயிருக்க, காசடர, காயிற்பாவை, காயிற்ற பீயின், நீ இருக்க, ஆதா இருக்கு, தாக. எங்கேயாவது துணைக்கால் வந்துதா? கால் போட்டு எழுதுற மாதிரி எங்கேயுமே வரல. என்ன காரணம்? என்ன காரணம்? படிக்கிறவங்க, கல்வி அறிவு பெற்றவர்கள் இன்னொருத்தருடைய காலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, சொந்த காலிலேயே நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த திருக்குறள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரியா? அதனால்தான்